நேயர்களுக்கு வணக்கம். பொன்னியின் செல்வன் இந்த கதையை கல்கி எழுதியிருக்காரு. உண்மையாலுமே நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சா இந்த ஒரு பொன்னியின் செல்வன் ஒரு கதையை படிச்சிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல, அதாவது இது அந்த சொல்கிற விதம், அது உண்மையாலுமே நடந்த கதை. சோழ வம்சத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. அந்த சொல்கிற விதம், அந்த ட்விஸ்ட்டாக வைக்கிறது, எந்தெந்த இடத்துல நேயர்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி, ஒரு நமக்கு ஒரு ஸ்தம்பிக்கிறது போல், இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு ஒரு விரிய ஒரு ஆச்சரியம் கொடுக்கறது, இதெல்லாம் அந்த அந்த நடையில் அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு. அதனால தான் நான் எப்பயுமே நினைக்கிறதுண்டு, ஒரு நாவலை நாம் படிக்கும்போது நம்மளோட கற்பனை விரிகிற விஷயமோ, ஒரு அடுத்தவங்க சொல்லும்போது அதை படமாக பார்க்கும்போது அவங்களோட கற்பனைக்குள்ளே அந்த வடிவத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் ஒவ்வொரு ரைட்டரும் அவங்க மனசில் எப்படி தோணுதோ அதுபடி எழுதும்போது நம்ம மனசில் நாம் எப்படி படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கற்பனா திறன் விரையும் அப்படிங்கிறது அது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். பல இடங்களில் நீங்கள் எதிர்பார்க்காதது போல், இந்த இடத்துல இது நடக்கும்னு நினச்சே இருக்க மாட்டீங்க, அந்த இடத்துல அவர் அந்த கேரக்டரை கொண்டு வந்து வைப்பார். ரொம்ப நீங்கள் ஆரம்ப அந்த 1ஆம் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரையிலும் உங்களுக்கு சோர்வே தட்டாதது போல் நம்மளோட இந்த சோழ வம்சத்தை பற்றி அவர் எழுதியிருக்காரு. நாம் ஒவ்வொருவருமே நம்ம குடும்பத்தில் பொன்னியின் செல்வன்கிற அந்த புதினத்தை நாம் கேட்க தான் வேணும். இப்போ படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம், இல்லை வயதானவங்க கண்களில் பார்த்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அப்போ இந்த யூடியூப் வழியாக இது என்னை போன்ற வாசிக்கிறவங்க அதை பார்த்து நீங்கள் வாசிக்கும்போது வயதானவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்லேருந்து எடுத்து வாசிக்க தெரியாதவங்களுக்கு இந்த ஆடியோ கேட்டுட்ருக்க சிறு பிள்ளைகளான நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே இது போல் ஒரு புதினம் போல தான் அப்படிங்கிறது. நமக்கு ஒரு அனுபவம் எப்படி நமக்கு இருக்கோ, 3 வயதில் என்ன அனுபவம், 18 வயதில் என்ன அனுபவம், 40 வயதில் என்ன அனுபவம், 60 வயதில் என்ன அனுபவம், சருகாய் காஞ்சு நிற்கிற 80 வயதில் என்ன அனுபவங்கிறத தான் கல்கி இந்த சோழ வம்சத்தை பற்றி பொன்னியின் செல்வனில் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு புதினத்தை நாம் வாசிக்கிறத கேட்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் நம்ம சரியாக போகிறோம், எங்கெல்லாம் தடம் பிறல்றோம், எங்கெல்லாம் நமக்கு காலம் செக் வைக்குது, அதில் எப்படி மீண்டு வரோம், எந்தெந்த இடத்துல மீண்டு வர முடியாமல் விதி ஊழ்வினையாக நிற்கிது அப்படிங்கிற அருமையான ஒரு ஃபிலாசபி போல தான் இந்த பொன்னியின் செல்வன் இருக்கும். நான் என்னையால் முடிஞ்ச அளவு நான் அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். இதை நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய அவங்களோட புஸ்தகத்தை எடுத்து நான் படித்ததுண்டு. அதுபோல் லைப்ரரியில் லீவு நாட்களில் என்னோடய தந்தை வாங்கிட்டு கொடுக்கும்போது படித்ததுண்டு. அதனால் இப்போ நான் படிக்கும் பொழுது 2வது 3வது தடவை நான் இதை வாசிக்கிறேன், அதாவது படிக்கிறேன். அப்போ உங்களுக்கு நான் சொல்ல வரும் பொழுது நான் புரிஞ்சே உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன். சில இடங்களில் கொஞ்சம் வாசிப்பில் தப்பும் தவறுமா இருந்தாலும் நேயர்களான நீங்கள் மன்னிக்கணும். நான் வாசிச்சிருக்க இந்த பொன்னியின் செல்வன் இந்த புதினத்தை நீங்களும் எல்லோரும் கேட்கணும், உங்கள் உற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளோட ஒவ்வொரு குடும்பமுமே பொன்னியின் செல்வனை படித்ததுன்னா நம்மளோட வாழ்க்கையில் தடம் பெறலை முடியாத அளவுக்கு நாம் சரி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த புதினம் அழுத்தமானது, நம் அனைவரோட வாழ்க்கைக்கும் அவசியமானது. ஓம் நம சிவாய.